என் கூட 9 படம். குஷ்புவுக்கு வயசானது எனக்கு வருத்தம்பா. பிரபல நடிகரின் தந்தை ஓபன் டாக். மண்மணம் கமலம் விதத்தில் படம் எடுப்பவர்களில் இயக்குனர் பாரதி ராஜாவை மிஞ்சும் அளவிற்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக கஸ்தூரி ராஜாவை சொல்லலாம். அவர் குஷ்புவை பற்றி ஒரு நேர்காணலில் பேசியுள்ளார். ரஜினிகாந்த் பிரபு நடித்த தர்மத்தின் தலைவன் படம் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானவர் குஷ்பு. முதல் படத்திலேயே தனது அழகாலும் நடிப்பாலும் ரசிகர்களை ஈர்த்தார். பிறகு வருஷம் 16 படத்தில் நடித்தார். அந்த படமும் மெகா ஹிட் ஆனது. அதையடுத்து குஷ்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக பலம் வந்தவர். ரஜினி, கமல் என 80களின் முன்னணி நட்சத்திரங்களுடன் பல படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார். மும்பையை பூர்வீகமாக கொண்டாலும் குஷ்பு தமிழில் நடிக்க ஆரம்பித்த பிறகு தமிழை முறையாக கற்றுக்கொண்டவர். தனது சொந்த குரலில் வெகு விரைவிலேயே டப்பிங்கும் பேச ஆரம்பித்து விட்டார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என ரவுண்டு கட்டி வலம் வந்தவர் குஷ்பு. குஷ்பு முன்னணி கதாநாயகியாக இருந்தபோது தொடர்ச்சியாக ஹிட் படங்களை கொடுத்தவர். கமலுடன் இணைந்து மைக்கேல் மதன காமராஜன், வெற்றி விழா, சிங்காரவேலன் என மெகா ஹிட்டுகளையும், ரஜினியுடன் இணைந்து அண்ணாமலை, மன்னன், பாண்டியன் என பிளாக் பஸ்டர்களையும் கொடுத்திருக்கிறார். 90களில் குஷ்பு மிகவும் பிஸியான நடிகையாக இருந்தார். குறிப்பாக 1992ஆம் ஆண்டு மட்டும் அவர் மன்னன், ரிக்ஷா மாமா, பாண்டிதுரை, சிங்காரவேலன், சேவகன், இது நம்ம பூமி, அண்ணாமலை, அம்மா வந்தாச்சு, நாளைய செய்தி, பாண்டியன் என மொத்தம் 10 தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இதில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகின. அதேபோல் குஷ்புவுக்கு பலர் தீவிர ரசிகர்களாக இருந்தனர். அவர்கள் குஷ்புவுக்காக கோயில் கட்டிய நிகழ்வுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறின. கோயில் மட்டுமின்றி குஷ்பு இட்லி என்ற பெயரிலும் உணவு கடை ஒன்று உருவானது. தமிழ் சினிமா வரலாற்றில் நடிகை ஒருவருக்கு கோயில் கட்டப்பட்டது என்றால் அது குஷ்புவுக்கு தான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பற்றி இயக்குனர் கஸ்தூரி ராஜா ஒரு பேட்டியில் கூறுகையில், குஷ்புவிற்கு வயதாகிவிட்டது என்று சொன்னவுடன் எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் கூட மட்டுமே 9 படங்கள் நடித்து விட்டார். அப்படி ஒரு நாள் ஷூட்டிங்கில் காடு போன்ற ஒரு இடத்தில் அடுத்த ஷாட்டிற்கு துணி மாற்றி விட்டு வர வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் ஒரு மரம் கூட இல்லை. ஆனாலும் அவர் உதவி ஆட்களை வைத்து ஒரு புடவையை விரித்து பிடிக்க சொல்லி மாற்றிவிட்டு வந்து அடுத்த ஷாட்டையும் முடித்து படத்தையும் முடித்து கொடுத்தார். இப்போது அப்படி யாராவது செய்வார்களா என்று கூறியுள்ளார்.